வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டம் ஆக்ஷன் எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம கஸ்டம் கோட் தான் நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். லெஃப்ட் சைட்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில் கஸ்டம் கோட் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் நம்ம கஸ்டம் ஆக்ஷன் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் நீங்க குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நியூ கஸ்டம் ஆக்ஷனே நான் குடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்க அத குடுத்துக்கலாம். ஸோ நியூ கஸ்டம் ஆக்ஷனே இருக்கட்டும் எனக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்க்ளூட் பில்ட் கன்டென்ட் வந்து நம்ம கண்டிப்பா எனபிள் பண்ணியிருக்கணும். ஸோ அதை எனபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் பாய்லர் கோட் யூஸ் பண்ணி நான் ஜெனரேட் கோட் குடுக்குறேன். ஸோ காப்பி குடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு டிஃபால்ட் பேக்கேஜஸ் எல்லாம் இம்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கோட் பைலட்னு நமக்கு ஏஐ ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் டேட் அண்ட் டைம் பிக்கர் நான் குடுக்குறேன். ஸோ இப்போ நான் காப்பி ஆக்ஷன் குடுக்குறேன். எஸ் குடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம கோடிங் ஜெனரேட் ஆயிடுச்சு. இதில் நமக்கு சம் ஆஃப் எரர் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ChatGPT ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த கோட கம்ப்ளீட்டா காப்பி பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அத நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கோட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபைனலா என்ன சொல்றேன்னா, நான் கரெக்ட் தி நான் கோட் நான் குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட்டா நம்ம கோடு கரெக்ட்டா ஆயிடுச்சு. நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டா இத ரிமூவ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சேவ் குடுத்துடுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து கோட் நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம்பைல் பண்ணலாம். இப்போ நம்ம கம்பைல் ஆயிடுச்சு. நமக்கு எந்த எரருமே இல்ல. எல்லாமே கிளியரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம யூஐ டிசைன் பண்ணிடலாம். ஸோ பேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காலம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் காலம்ல ஒரு பட்டன் மட்டும் குடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பட்டன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பட்டன் டெக்ஸ்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். செலக்ட் டேட்ன்னு மட்டும் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாரி குடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் குடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பட்டனோட ஆக்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இத ஆட் ஆக்ஷன் குடுங்க. ஸோ இதில பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, கஸ்டம் ஆக்ஷன் இருக்கும். நம்ம என்ன ஆக்ஷன் கஸ்டமா கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நம்ம நியூ கஸ்டம் ஆக்ஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் அத குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்ட்டா இருக்கு. ஓகே இப்போ நான் ப்ரிவ்யூ குடுக்குறேன். ஓகே நம்ம கரெக்ட்டா இருக்கு. இப்போ நான் ரன் குடுத்துறலாம். ஓகே இப்போ நமக்கு லோட் ஆயிடுச்சு. நான் இத கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஆப்ஷன்ஸுமே நமக்கு நடக்கல. ஆனா நம்ம அவுட் சைடு கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த டேட் ஷோ ஆகுது. இது ஏன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, காலம்க்கு ஆட் பண்ணிட்டேன். நமக்கு பட்டனுக்கு தான் ஆட் பண்ணணும். ஸோ அது நான் எரர் மிஸ்டேக்கா பண்ணிட்டேன். நான் காலம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம ஆக்ஷன் டெலீட் பண்ணிடலாம். இப்போ டைரக்ட்டா நம்ம பட்டனுக்கு ஆட் பண்ணலாம்.
ஆட் ஆக்ஷன் கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பட்டனுக்கு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் இன்ஸ்டன்ட் ரீட் அவுட் கொடுக்குறேன். ஸோ கான்செப்ட் எல்லாமே கரெக்டு தான். ஸோ நான் எரர் மிஸ்டேக்காக நான் காலமில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதான் நமக்கு இப்போ லோடிங் கரெக்டாக ஆகலை. ஸோ இப்போ நமக்கு லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் செலக்ட் டேட் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் ஆப்ஷன் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ, ஸோ அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்ட் விஜெட் கொடுத்துட்டு ஸோ அதில் நீங்கள் ஷோ பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது உங்களுக்கான ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு கஸ்டம் ஆக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு கோட் பைலட் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம அதை கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவே நம்ம வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் கம்ப்ளீட்டாக இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆக்ஷன் எனக்கு வேண்டாம். நான் அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ ஒரு நியூ ஆக்ஷன் கொடுப்போம். ஸோ நேம் எனக்கு சேமாகவே இருக்கட்டும். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, நான் pub.dev வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கான்செப்ட்டில் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்நாக் பார்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸ்னாப் பார்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வரணும், ஏதாவது வார்னிங் மெசேஜ்லாம் வரணும், நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரீட்மியில் இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்னென்ன ப்ரிவியூ இருக்கோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இப்போ இது கோடை காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த கோட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டிபெண்டன்சியை காப்பி பண்ணிக்கலாம். ஆட் டிபெண்டன்சி கொடுங்க. ஸோ இப்போ நான் அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு டிபெண்டன்சி அப்டேட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு டிபெண்டன்சி கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் டிபெண்டன்சி ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டிபெண்டன்சிலாம் ஆட் பண்ணுமோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ நம்ம கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம பாய்லர் கோட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான டிஃபால்ட் கோட் இருக்குது, ப்ளஸ் டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டோம். நான் இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோடிங் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் இப்போ டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கோடை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கோட் பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காப்பி பண்ண வேண்டிய கோடையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கோடை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோட் கரெக்டாக ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேவ் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் கம்பைல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம யூஐ டிசைன் பார்க்கலாம். ஸோ நான் எகைன் ஒரு காலம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் நம்ம எடுத்துக்கலாம்.
டைப் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, சப்மிட்னு கூட கொடுத்துக்கலாம். பேடிங் நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பட்டன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஆக்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஆட் ஆக்ஷன் கொடுத்துட்டு, ஸோ இப்போ நம்ம கஸ்டம் ஆக்ஷன் கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன ஆப்ஷன்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நமக்கு ஒரு எரர் ஷோ ஆகுது. ஸோ நான் அதை எகைன் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை டெலீட் கொடுத்துக்கிறேன். இப்போ எகைன் நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். ஆட் ஆக்ஷன் கொடுத்துட்டு கஸ்டம் ஆக்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து ரன் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது. நான் ஓப்பன் செக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஷோ ஆகுது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணால் உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம கரெக்டாக என்ன மெசேஜோ ஷோ ஆகுது. இந்த மெசேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கோட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது நமக்கு இந்த மெசேஜஸ் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு ஷோ ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மெசேஜ் நீங்கள் மாற்றுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெல்கம் டு ஆல்னு கொடுக்குறேன். சேவ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ரீலோடு கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்கம் டு ஆல்னு இருக்குது. ஏன்னா மெசேஜ் சேஞ்ச் பண்ணிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு இங்கே மெசேஜ் நீங்கள் இங்கே கொடுக்க வேணாம், ஒரு ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் வேல்யூ மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அதையும் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இது ChatGPTல நீங்கள் கேட்குறதுனால கேட்கலாம். நான் சிம்பிளாக மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே மெசேஜ்னு கொடுத்துட்டேன். ஏன்னா நமக்கு ஆர்குமெண்ட் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மெசேஜ்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம என்ன மிஸ்டேக் இருக்குது, ஏன்னா நம்ம கரெக்டாக பண்ணல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் கம்ப்ளீட் கோடை காப்பி பண்ணுறேன். எகைன் நான் ChatGPT கரெக்ட் தி கோட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நான் காப்பி பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நம்ம கோட் பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பைல் கொடுத்துடலாம். எரர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் கம்பைல் பண்ணும்போது அது உங்களுக்கு கிளியராக தெரியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறது எரர் மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஒன்ஸ் நீங்கள் கம்பைல் கொடுத்துட்டு எரர் நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் டெலீட் கொடுத்துட்றேன். நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைல் கொடுக்கும்போது மேபி அந்த எரர் நமக்கு ஷோ ஆகலாம். ஸோ இப்போ வந்து நான் கம்பைல் ஆகிடுச்சு. நமக்கு ஒரு எரர் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எரர் ஷோ ஆகுது, நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஒன்ஸ் நீங்கள் கம்பைல் கொடுக்கும்போது உங்களுக்கு எரர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக ஷோ ஆகும். ஸோ அதனால தான் நான் அந்த எரரை உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நான் ஒரு லெட்டர் மட்டும் நான் மிஸ் பண்ணிவிட்டு நான் கம்பைல் கொடுத்தேன். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த லைனில் எரர் இருக்குது, என்ன எரர் இருக்குன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த எரர் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கம்பைல் லோட் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு எரர் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ எந்த எரருமே நமக்கு இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா UI டிசைனில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேஜஸ் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஹோம் பேஜ் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டெலீட் கொடுத்துட்றேன். ஸோ எகைன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு பட்டன் எடுத்துக்கிறேன். ஸோ பட்டனோட பேடிங் பார்த்தீங்கன்னா 175 கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம டிசைன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் ஆக்ஷன் கொடுத்துட்டு நம்ம கஸ்டமாக என்ன கிரியேட் பண்ணியிருந்தோமோ ஸோ அந்த ஆப்ஷன் ஷோ ஆகுது. நான் அதை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம இப்போது செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வேல்யூ நமக்கு கேட்குது. ஏன்னா நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நானாக ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ஹலோ ஆல்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு எந்த எரருமே இல்லை. இப்போ நான் வந்து இன்ஸ்டன்ட் ரீலோட் கொடுக்குறேன். ஸோ நமக்கு ரீலோட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம ஜூம் அவுட் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஹலோ ஆல்னு நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு ChatGPT ப்ளஸ் Copilot யூஸ் பண்ணி நம்ம கோட் ஜென்ரேட் பண்ணி நம்ம கஸ்டம் ஆக்ஷன் கிரியேட் பண்ணலாம். டிஃபால்ட்டாக நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பேக்கேஜஸ் எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக உங்களுக்கு எந்த கோடிங் நாலேஜும் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் எல்லா ப்ரொசீஜர்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருக்கலாம். உங்களுக்கு வித்தவுட் கோடிங்லேயே உங்களால் ஒரு ஆக்ஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் மென்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.